ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன கேம் ப்ளே பார்க்க வந்திருக்கோம்னா, ட்ரெயின் த லேக்னு ஒரு கேம் ப்ளே தான் ரோப்ளாக்ஸில் பார்க்க வந்திருக்கோம். ஓகே, இந்த லேக்கை வந்து நம்ம எப்படி வற்ற வைக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் கேம் ப்ளேக்குள்ளே போய் பார்த்துடலாம் கைஸ். அதே மாதிரி இன்றைக்கி தான் சாட்டர்டே வீக்கெண்டு, நாளைக்கு வந்து லீவு. என்ன கைஸ், ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டிங்களா? ஸ்கூல்லாம் நல்லா போயிருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். எப்படியா இருந்தாலும் நாளைக்கு லீவு தான், அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி வந்து எல்லோரும் சாப்பிட்டீங்களா கைஸ்? சாப்பிட்லன்னா வந்து சாப்பாடு போட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் ஃபன்னாக இருக்கும். ஓகே, ஓமை காட், என் செல்ஃபோன் வந்து கீழே வந்து கைஸ் தண்ணியில். அச்சோ, ஃபோனு வந்து கீழே போட்டேனே. பிரச்சனையே இல்லை, இந்த குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் எப்படியாவது மோந்து வெளியில் ஊற்றி நம்ம செல்ஃபோனை எப்படியாவது எடுத்துடுறோம். பிரச்சனையே இல்லை கைஸ், கவலைப்படாதீங்க. ஓகே, இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை மோந்து ஊற்றுவோம். கொஞ்சம் தான் இருக்குது, இவ்வளோ பெரிய லேக்காக தாங்க கைஸ் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு வந்து எப்படியாவது காலி பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஃபோன் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம்ல. அதனால் நான் கண்டிப்பாக வந்து ஃபோனை எடுக்கிற வரைக்கும் இந்த கேம் ப்ளே வந்து தொடரும் கைஸ். ஓகே, இதை வந்து தண்ணியில் ஊற்றினோன்னே வேல்யூபுளான ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்து நம்மளுக்கு இது தராங்க, அதாவது வந்து காசெல்லாம் தராங்க கைஸ். ஓகே, கம்ப்யூட்டரை போய் அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. என்ன அப்கிரேடு? பக்கெட்டா? ஓகே, பக்கெட்டை வந்து அப்கிரேட் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து அந்த சார்ட் மாதிரி கைஸ், இந்த அப்கிரேட் சார்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த சார்ட்டை வச்சு வந்து நிறையா அப்கிரேட்ஸ் இந்த சைடு ட்ரீன்னு சொல்லுவாங்க நினைக்கிறேன். அப்கிரேட் ட்ரீன்னு சம்திங் சொல்லுவாங்க. அது வந்து இந்த சைடு அந்த சைடு ட்ரீ மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும் கைஸ். அதை வந்து நம்ம அப்கிரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகே, நம்மகிட்ட வந்து காசு ஏறுது, அதனால் பிரச்சனை இல்லை கைஸ். நம்ம இங்கே வந்து தண்ணியெல்லாம் ஊற்றி காசு சேர்த்து வச்சு நம்ம தேவையான அப்கிரேட்ஸ்லாம் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து அவ்வளோ ரொம்ப கஷ்டம்லாம் இது தெரியல கைஸ். பிரச்சனை இல்லை, நம்மளுக்கு டயர்ட் ஆகாத வரைக்கும் சந்தோஷம் தான். ஏன்னா நம்ம இப்போதைக்கு எனர்ஜெட்டிக்காக தான் இருக்கும், என்ன ஊற்ற முடியல. காசு எடுத்து தான் ஊற்றணும் போல கைஸ். நம்மகிட்ட 9 ரூபா கிடச்சிருக்கு, ரொம்ப கம்மி தான். அந்த 9 ரூபாயை சின்னத்தை அப்கிரேட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. மேபி ஸ்டார்டிங்கன்றதுனால நம்மளால் அப்கிரேட் பண்ண முடியுமா என்னன்னு தெரில கைஸ். ஓகே, இப்போ நம்மகிட்ட 18 ரூபா இருக்குது. இப்போ போய் நம்ம அப்கிரேடை பார்ப்போம், ஏதாவது அப்கிரேட் பண்ண முடியுதா. பக்கெட்டில் வந்து 3 அப்கிரேட் பண்ண முடியுமா? பிக்கர் பக்கெட்டு 8. காசு வச்சு தான் அப்கிரேட் பண்ண மாதிரி இருக்குது. அது நம்மளுக்கு தெரிஞ்சதான், எனக்கு தெரிஞ்சு பிக்கர் பக்கெட்டை மட்டும் வாங்கிடலாம். ஜூம் அவுட் பண்ண முடியுமா என்ன? ஜூம் அவுட் பண்ண முடியுது கைஸ். இப்போ தெரியுதா? இந்த ட்ரீன்னு சொல்லுவாங்கள்ல, அப்கிரேட் ட்ரீயோ என்னமோ சம்திங் சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு பேர் சரியாக தெரில கைஸ். இந்த சைடு ஒரு ட்ரீ போகுது, அந்த சைடு ஓகே எல்லா சைடும் பிரான்ச்சஸாக போகுது. இது எல்லாத்தையுமே நம்ம அப்கிரேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கைஸ், நம்ம வந்து கேம் ப்ளே சீக்கிரமாக முடிக்கணும்னா. ஓகே, இந்த லேக்கை வந்து அவ்வளோ சீக்கிரம் குறைக்க முடியாதனால ஓரளவுக்கு நம்ம வந்து குளத்தில் இருக்க தண்ணியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு குறைப்போம். ஏற்கனவே வந்து ஒரு 4-5 பக்கெட் மோந்து இதில் ஊற்றி காசெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். நல்ல வேலை பக்கெட்லேருந்து காசு வரதுனால தாங்க ஈஸி. அதாவது பக்கெட்லேருந்து காசு வரல, பக்கெட்டில் நம்ம மோக்கிறதுல வந்து ஒரு சில பேர் வந்து கிணத்துல வந்து ஏதாவது விட்டுட்டு போயிருப்பாங்களா. இது வந்து லேக்கு, கிணறுன்னு சொல்ல முடியாது. ஓகே, அதை வந்து விட்டுட்டு போயிருப்பாங்களா, அந்த விஷயம்லாம் கிடச்சி அந்த பொருட்கள்லாம், அதனால் வந்து நம்மளுக்கு காசு கிடைக்கிது கைஸ் இந்த லேக்கில் இருந்து. ஓகே, நல்ல வேலை அந்த பொருள் நிறையா கிடைக்கும் போது நிறைய காசும், கம்மியாக கிடைக்கும் போது கம்மியான காசும் கிடைக்கிது கைஸ். இப்போ வந்து 11 ரூபா நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பிரச்சனை இல்லை, இதை வந்து எடுத்துகிட்டு நம்ம போய்ட்டு அப்கிரேட் எது போட முடியும்னு பார்ப்போம் கைஸ். ஏன்னா நம்மகிட்ட 33 ரூபா இருக்குது. ஓகே, இப்போ வந்து என்ன அப்கிரேட் போடலாம்? ரூமி பக்கெட். இது ஒரு அப்கிரேடை போட்டாச்சு, அதுக்கே வந்து 22 ரூபாய் வாங்கிட்டாங்க. இங்கே வருங்க கைஸ், ஏதோ ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி வந்துருச்சு. ஓகே, இங்கே ஏதாவது ஃபோன் கிடக்குதா என்ன கைஸ்? இங்கே எங்கேயுமே ஃபோன் இல்லை, இங்கே தான் நான் டேரெக்டாக விழுந்துச்சு. நான் இங்கே தான் எங்கேயும் இருக்கும்னு நினச்சேன். இங்கே வருங்க, ஒரு செஸ்ட்டு வேறு இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் கைஸ். ஓகே, இதுலேயும் நம்மளுக்கு அந்த காசு தான் தராங்க. காசு வந்து ஒரு 57 ரூபா சேர்ந்துருச்சு கைஸ். இந்த மாதிரி நான் குளத்தை ட்ரெயின் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு. அவள் தான் குளம் முடிஞ்சிருச்சு. அதனால் போயிட்டு நம்ம செல்ஃபோன் எடுத்துடலாம்னு பார்த்தா இன்னும் உள்ளே நிறையா பெரிய குளமாக போகுது கைஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, கஷ்டப்பட்டு இது பண்ணிவிட்டோம், இன்னும் முடியலையன்ட்டு. ஓகே, நம்மகிட்ட இருக்க 85 ரூபாயை வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் அப்கிரேட் போடுவோம். ஓகே, 85 ரூபா இருக்குது. ஷிஃப்ட்டு, ஓகே இந்த ஷிஃப்ட்டை போட்டெல்லாம் நினைக்கிறேன் ஸ்பீடாக வாக் பண்ணுவான், அதனால் பிரச்சனை இல்லை. இதை போட்டாச்சு. அதுக்கு எல்லா காசையும் அவங்க கொடுத்து பிடிங்கிட்டீங்களாடா? 50 ரூபா போல் கைஸ். அது நான் தெரியாமல் அப்கிரேட் பண்ணிவிட்டேன், பாஸாக காசே இல்லை. ஓகே, இங்கே என்ன குயிக் ட்ரெயின் ஒன்று இருக்குது, இதை போட்டலாம் கைஸ். இப்போ 5 ரூபா தான் இருக்குது. ஓகே, நம்ம போய் காசு சேர்த்துட்டு திருப்பி வந்திருக்கேன். 150 ரூபா இந்த டைம் சேர்ந்துருச்சு கைஸ். போய் குளத்தை மோந்து ஒரு 10 டைம் 15 டைம் ஊற்றுனேன், அதுக்குள்ளேயுமே 150 ரூபா சேர்ந்துருச்சு. அதனால தான் கைஸ் அப்கிரேட் பண்ணலான்ட்டு வந்துட்டேன். ஓகே, இப்போ என்ன பக்கெட்டெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு பெருசாக கேட்கலாம் கைஸ். ஏன்னா பக்கெட்டை பெருசாக இருந்தால் தான் நம்மளுக்கு நிறைய ஐட்டம்ஸும் கிடைக்கும். அதே மாதிரி வந்து நம்மளால் வந்து சீக்கிரமாக குளத்தையும் ட்ரெயின் பண்ண முடியும். ஓகே, இப்போ வந்து முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே வாங்கிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 0 ரூபீஸ் எப்படி கேமை ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த அளவுக்கு இருக்கவங்க கைஸ். இந்த அளவுக்கு தான் நான் இப்போதைக்கு லேக்கை வந்து குறைச்சிருக்கேன். ஓகே, இப்போ ஏதாவது கிடைக்குதா கைஸ்? ஆமாம், அதே மாதிரி இன்னொன்று சொல்ல மாட்டேன் கைஸ். இந்த லேக்கில் வந்து ஷார்க் அப்பப்போ வருது. ஷார்க் வந்துச்சுன்னா அதுக்கிட்ட மாட்டிட்டோம்னா நம்ம ஹெல்த்தெல்லாம் குறைக்க ஆரம்பிச்சிருச்சு கைஸ். ஒருவேளை நம்ம ஹெல்த்து ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா நம்ம டை ஆகிட்டோம் அந்த கேம் ப்ளேலேயே. அதனால் வந்து அதை முடிக்க முடியாமல் போயிடும் கைஸ். எப்படியாவது இந்த ஷார்க் கிட்ட வந்து தப்பிச்சுட்டு இந்த கேம் ப்ளே வந்து எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணணும் நம்ம. ஓகே, இந்த வந்து ஆப்ஷன் டெலிபோர்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால பிரச்சனையே இல்லை. நம்ம வந்து தண்ணிக்குள்ளே போனதுக்கப்புறம் டெலிபோர்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணி மேலே வந்துடலாம் கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்மகிட்ட 26 ரூபாய் இருக்குது. ஒரு டைம் முடித்தா 26 ரூபா கிடைக்குது. நம்ம வந்து அடுத்த செக் பாயிண்ட்டே ரீச் பண்ண போகிறோம்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே ஏதோ கொடி மாதிரி இருந்துச்சு. ஆமாம் கைஸ், அன்லாக்டு செக் பாயிண்ட் 2. ஓகே, செக் பாயிண்ட் அன்லாக் பண்ணிட்டோம்னா என்ன கான்செப்ட்னு தெரில கைஸ். ஒரு டையானா இந்த இடத்துல வந்து ரீச் பண்ணாமோ தெரியல கைஸ். இங்கே ஒரு ஷார்க் போச்சு பார்த்தீங்களா, அதுதான் நம்மளை வந்து கடிக்க ட்ரை பண்ணிகிட்ருக்கு. நம்ம வந்து டையே ஆகாமல் இந்த கேம் ப்ளே முடிக்க ட்ரை பண்ணுவோம் கைஸ்.
ஓகே, இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த டைம் அதே ஜெம்ஸு அதே காசு தான். 20 ஜெம்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ஜெம்ஸ் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல கைஸ். ஜெம்ஸ் வச்சு எந்த அப்கிரேடுமே இல்லை. ஓகே, நம்ம வந்து இப்போ திருப்பியும் நல்லா தண்ணியை மோந்து ஊற்றி ட்ரைன் பண்ணி எப்படியாவது மாற்றுவோம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் நான் மேலே வந்து காசை விட்டு வந்துட்டேன். அதனால தான் ஆபி பண்ணி மேலே போயிட்டுருக்கேன். நல்ல வேலை நம்ம ஆபி ஸ்கில்ஸ் ஓரளவுக்கு இருந்ததுனால மேலே ஆபி பண்ணி வந்து காசு எடுக்க வந்துட்டோம். இங்கே வந்து நான் எவ்வளோ காசை விட்டுட்டு வந்தேன்னு சரியாக ஞாபகம் இல்லை கைஸ். எவ்வளோ இருக்குது? 68 ரூபா சேர்ந்துருச்சு கைஸ். அவ்வளோ விட்டுட்டு வந்திருக்கேன். நல்ல வேலை திருப்பி மேலே ஆபி பண்ணாலும் பரவாயில்லன்ட்டு வந்துட்டேன். ஓகே, அங்கே ஏதோ கப்பல் மாதிரி இருக்குது கைஸ். எனக்கு தெரிஞ்சு கப்பல்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். கப்பல் மூழ்கி போன கப்பல்ஸ். இந்த லேக்கில் யாரா கப்பல் ஓட்டியிருப்பா? ரொம்ப ஃபன்னியாக இருக்குது கைஸ். அந்த கப்பல் ஓட்டி அந்த கப்பல் மூழ்கி இங்கே வந்து நின்றுட்டுருக்கு. கேட்குறதுக்கே ரொம்ப வியர்டாக இருக்குதான். ஓகே, செம ஸ்பீடாக வந்து தண்ணி மோக்குறாங்க கைஸ். ஓகே, இப்போ வந்து டப்புன்னு இவ்வளோ கிணத்துல இருக்க தண்ணியை மோந்து ஊற்றி 110 ரூபா சேர்ந்துருச்சு. இன்னமும் வந்து அப்கிரேட்லாம் பண்ணிட்டு தாங்க இருக்கேன். ஆனால் அடுத்த செக் பாயிண்ட் எப்போ வரும்னு தெரியல. ஏன்னா இந்த கேமில் எத்தனை செக் பாயிண்ட் இருக்குன்னு தெரில கைஸ். முதல்ல செக் பாயிண்ட் எதுக்குன்னே தெரியல. மேபி இந்த செக் பாயிண்ட் எதுக்குன்னா சீக்கிரமாக தண்ணி ஊற்றி குறைக்கிறதுக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே டெலிபோர்ட் ஆகிட்டு கீழே குதிக்க முடியாதுல்ல, அதனால தான் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன் கைஸ். இங்கே பாருங்கள், செக் பாயிண்ட் கொடி தெரிஞ்சிருச்சு. ஓகே, நம்ம 3rd செக் பாயிண்ட்டையும் ரீச் பண்ணிட்டோம். எனக்கு தெரிஞ்சு மேலே ஒரு டைம் மட்டும் போய் பக்கெட்டை ஊற்றிட்டு வந்துட்டோம்னா இந்த இடத்துல வந்து ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து அடுத்த செக் பாயிண்ட்டில் கால் எடுத்து வச்சிடலாம் கைஸ். இப்போ கீழே குதிக்கிறோம், அந்த போய் கிளியர் பண்ணுறோம் கைஸ். அடுத்த செக் பாயிண்ட்டில் வந்து காலை வைக்கிறோம், பிரச்சனையே இல்லை. இப்போ 3rd செக் பாயிண்ட்டே நம்ம ரீச் பண்ணிட்டோம். அதனால் டக்கு ட்ரெயின் பண்ணுவோம். அவ்வளோதான் கைஸ், ட்ரெயினே பண்ணி முடிக்க போகிறோம். அவ்வளோதான். ஐயோ, இந்த காசு எடுத்துகிட்டு வந்துடலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா அப்புறம் கீழே போய் ட்ரெயின் பண்ணிட்டோம்னா மறந்துடுவோம் காசு எடுக்கிறதுக்கே. அப்புறம் திருப்பி ஆபி பண்ணிட்டு போயிட்டுருக்கணும். நல்ல வேலை நம்மகிட்ட டிடெக்டிவ் மூலம் இருந்ததுனால அதை வேலை செஞ்சு எப்படியோ வந்து எடுத்துட்டோம் கைஸ் இந்த காசை. ஐயோ, இப்போ சர்ஃபேஸ் தொட்டால் எங்கே போவோம்? இப்பயும் மேலே தான் போகிறோமா? அந்த செக் பாயிண்ட்டில் என்ன காலையே வைக்கல கைஸ். கரெக்டாக காலை வச்சாச்சு. அவ்வளோதான், அன்லாக்டு 3rd செக் பாயிண்ட்டே. நம்ம 3rd செக் பாயிண்ட்டையும் ரீச் பண்ணியாச்சு. இன்னும் எவ்வளோ தூரம் போகணும்னு தெரில கைஸ். நம்ம ஃபோனை எப்படியாவது எடுத்தே ஆகணும். இப்போ வந்து எல்லாத்துக்கும் அப்கிரேட் போட்டுடலாம். நிறையா நேரம் நான் ஆஃப்லைனில் வந்து டப்புன்னு தண்ணியை மோந்து ஊற்றி காசெல்லாம் சேர்த்து வச்சிட்டேன். அதனால் வந்து நம்மகிட்ட நிறையா காசு சேர்ந்துருச்சு கைஸ். கிட்டத்தட்ட அப்கிரேடு ட்ரீயை வந்து முடிக்கவே போகிறோம். டப்புன்னு எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணிட்டு திருப்பி ஊற்றி காசு சேர்த்து அந்த அப்கிரேட் ட்ரீயை வந்து முடிச்சு விட்டுறலாம் கைஸ். ஏன்னா இந்த கொஞ்சம் தான் இருக்குது, அது ஒன்றும் ரொம்ப அதிகமாகலாம் இல்லை கைஸ். ஓகே, இப்போ வந்து முடிய போகுது. எவ்வளோ காசு தரீங்கடா பார்த்தீங்களா? 170 ரூபா தராங்க கைஸ் ஒரு டேத்துக்கு. அவ்வளோ வந்து வேல்யூபுளாக கிடைக்கிது கீழே வர. ஏன்னா வந்து மேலேயே கம்பேர் பண்ண மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் மிதந்துட்டு இருக்க தேவையில்லாம் வேஸ்ட்டு தான் இருக்கும். ஆனால் கீழே வந்தோம்னா வந்து நிறையா வேல்யூபிள்ஸான ஸ்டோன்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கான்செப்ட் தாங்க கைஸ். அதனால தான் வந்து கீழே வந்ததுக்கப்புறம் நிறையா இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் தானா? இல்லை இன்னும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் கைஸ், சரியா தெரியலையே. டப்புன்னு தண்ணி ஊற்றிட்டு திருப்பி போய் மோர ஆரம்பிப்போம். இன்னும் எவ்வளோ போகணுன்னு தெரில கைஸ். இன்னும் கொஞ்சம் போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு கீழே பார்த்தா ரொம்ப தூரம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது கைஸ். ஏன்னா வந்து கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கீழே தர தெரிகிற மாதிரி எனக்கு தெரியல. இங்கே ஒரு செஸ்ட் இருக்குது கைஸ். ஓகே, இந்த செஸ்ட்டை போய் ஓப்பன் பண்ணி பார்ப்போமா? முடிஞ்சிருச்சாடா? திருப்பி வந்து இதை ஊற்றிட்டு அங்கே போய் செஸ்ட்டுக்கிட்ட போயிடலாம் கைஸ். ஓகே, அங்கே தான் இருக்கா செஸ்ட்டு. இங்கே வழி போட்டு வச்சுருக்கீங்க, அதை நான் பார்க்கவே இல்லை. ஓகே, இப்போ ஏறிடலாம். இல்லைனா வந்து இறங்க முடியாது கைஸ். முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்த எப்படியாவது கீழே போய் நம்ம ஃபோனை வந்து எடுக்கிறோம். இப்போதைக்கு 3000 ரூபா நம்மகிட்ட சேர்ந்துருக்கு. ஏன்னா வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணி முடிச்சிட்டோம் கைஸ். அதனால் வந்து நம்மளுக்கு இப்போதைக்கு காசு சுத்தமாக தேவையே இல்லை. நம்மளுக்கு வந்து நம்ம தேவையானது நம்ம ஃபோன் தான். நம்ம ஃபோன் கிடைக்கிற வரைக்கும் இந்த ஜேர்னி வந்து தொடரும். ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஒரு ஷார்க்கு கிட்ட கூட கடி வாங்காமல் இருக்கோம் கைஸ். அதான் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இங்கே வரும் கைஸ், அது லாவாவா என்னன்னு தெரில, ஒரு எல்லோ கலரில் லாவா மாதிரி போயிட்டு எண்டாகிறது வந்து நம்மளுக்கு தெரியுது. மேபி நம்ம வந்து இது எண்டை ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ வந்து நம்மகிட்ட 3200 ரூபா இருக்குது. ஆனால் எல்லாமே வேஸ்ட்டு தான். ஓகே, டப்புன்னு கீழே போயிட்டு ஃபில் பண்ணுவோம் வாட்டரை. இப்போ வரைக்கும் கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் நம்மளுக்கு தெரியவே இல்லை கைஸ். ஓகே, கீழே டப்புன்னு குதிச்சிட்றா. ஓகே, ஏதாவது தெரியுதா? எதுவுமே தெரில கைஸ். அந்த தண்ணி மட்டும் தான் தெரியுது. ரொம்ப கீழே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சர்ஃபேஸ். ஏன்னா கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்கும் இல்லை கைஸ். கைஸ், ட்ரெயின் ஆயிடுச்சு. ஓ மை காட், ஃபைனலி. எப்படியா நம்ம ஃபோன் நம்ம கையில் கிடச்சிருச்சு கைஸ். ஓ மை காட், கஷ்டப்பட்டு இந்த முடிக்கிறதுக்குள்ளேயும் எவ்வளோ போராட்டங்கள். எப்படியோ ஜெயிச்சிட்டோம் கைஸ். நம்ம ஜெயிச்சிட்டோம். ஒரு படத்தில் வர மாதிரி அந்த கிணத்தை தான் கைஸ் நம்ம வந்து காணாமல் போக வச்சுருக்கோம். அந்த கிணத்தை காணான்னு சொன்னாங்களே, அந்த கிணத்தை ட்ரெயின் பண்ணதே நம்ம தான். ஓகே, ஃபைனலி இந்த கேம் பிளே முடிச்சிட்டோம் கைஸ். இந்த கேம் பிளே பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிடுங்க. 300 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் 2 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. அதனால் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.